ஹாய் ஹலோ திஸ் இஸ் மினி vlog டே 2. ஊரில் இருந்து சித்தி வராங்க, சித்தி பொண்ணு அக்காலாம் வராங்க. ஸோ காலையிலே இட்லிக்கெலாம் ஊற வச்சுட்டேன். சாய் போய் டேங்க் வாங்கிட்டு வந்தான் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்ட்டு. சரி எல்லாரும் வரத்துக்குள்ளே சாப்பாடு வடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம்ல எல்லாரு கூடயும். அதனால் சீக்கிரமாக சாப்பாடு வடிச்சிடலான்னு சாப்பாடு வடித்தேன். மிஷின்லேயும் துணியை போட்டு எடுத்தாச்சு, காய வச்சாச்சு, இந்த வேலை முடிஞ்சாச்சு, ஃப்ரீயாக இருக்கேன். அதுக்குள்ளே சித்தி அம்மா வந்துட்டாங்க. நிறைய அவங்க வீட்டு மரத்தில் முருங்கைக்கீரை மாங்காய்லாம் இருந்தது, எடுத்துகிட்டு வந்தாங்க. பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன், எல்லாருக்கும் குடித்தாங்க. மீன் வாங்கிட்டு வந்துட்டார் வீட்டுக்காரர். அதுக்குள்ளே மீன் வாங்கிட்டு வந்துட்டு அம்மாவுக்கு இதெல்லாம் இது க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நுங்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அக்கா வந்தா, அனன்யா வந்துட்டா. ஒரே ஜாலியாக ரொம்ப நாள் கழித்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பழசெல்லாம் பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் தர்பீஸ்லாம் கட் பண்ணி எல்லோரும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வேலை போயிட்டே இருந்தது. அதுக்குள்ளே நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். ஒன்றும் செய்யலை, ரொம்ப சிம்பிளாக தான். ஃபிஷ் கறி பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு மாங்காய் உப்பில் போட்டு வச்சுருந்தேன். அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும். அவ்வளோதான். சும்மா சிக்கன் கொஞ்சம் வந்துச்சு, அது வரைக்கும் கிரேவி பண்ணி வச்சுட்டேன். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, என்னோடய வாய்ஸே கேட்க மாட்டேதுன்னு அனன்யா ரொம்ப திட்டுவாகும். ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் நல்லா பேசுங்கன்ட்டு. இந்த வாட்டி போல்டாக பேசியிருக்கேன். எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு, மாவு அரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான். நாளைக்கு போடுறதுக்காக அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக படுக்க போகும்போது ஒரு டம்ளர் பால் மட்டும் இப்போ 2 டேஸாக தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பாலே பிடிக்காது. சரி ஹெல்த்துக்குலாம் கொஞ்சம் நல்லதுன்றதால கஷ்டப்பட்டு குடிச்சு முடிச்சாச்சு. குட் நைட், பாய்.